ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் எபிசோட் 49 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் அந்த கிருமாடா இந்த பார்க்க அவங்க டீம் எல்லாத்தையுமே அடித்து நாக் அவுட் பண்ணிடுவான். அவனை அடிக்கவே முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான். அப்போ திடீர்னு ஒருத்தன் பறந்து வந்து அவன் தவடாலேயே மிதிப்பான். யார் ராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, தாமஸ் தான். செம ஜாலியாக எனக்கு விளையாடணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாயிலை மிதிச்சிருப்பான். அதை பார்த்து அந்த பார்க்கு என்னடா அவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லிட்டு வாயை பிளந்துருப்பாரு. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் கிருமாடவா தாமஸ் அப்படி பறந்து வந்து ஓங்கி தவடாலேயே மிதிச்சுட்டு விளையாடணும் அப்படி சொல்கிறத பார்த்துட்டு இங்கே வேர்த்து விறுவிறுத்துரும் அங்கே பார்க்குக்கு. என்னடா தாமஸ் இவன் ஸ்ட்ராங்குன்னு தெரியும், ஆனால் இந்தளவுக்கு ஸ்ட்ராங்கா தனியாகவே அந்த கிருமாடாவை இப்படி அடித்து பறக்க விட்டானே அப்படி சொல்லும்போது இங்கே அவன் ஜாலியாக பறந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியே அந்த பக்கம் அடி வாங்கி பறந்து போய் விழுந்த கிருமாடா அப்படியே எந்திரிச்சு நின்றுட்டு ஏய் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சு பார்த்துக்கிட்டு செம இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு மனுஷனா உனக்காக தான்டா காத்துட்டு இருந்தேன் வாடா அப்படி சொல்லிட்டு வாயை பொழந்து கத்திட்டு இருப்பான் கிருமாடா. அதை பார்த்துட்டு அந்த பார்க்கு தாமஸ் ஸ்ட்ராங்கு தான், ஆனால் அந்த கிருமாடை விட அவன் ஸ்ட்ராங்கானு தெரியலையே. சே என்னதான் பரவாயில்ல, அவன் கூட சேர்ந்து நம்ம சண்டை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கு அப்படி கஷ்டப்பட்டு எந்திரிச்சிட்டு இருப்பாரு. அப்போ பின்னாடி இருந்த ஒருத்தன் போதும் நீங்கள் இது வரைக்கும் கஷ்டப்பட்டது போதும், இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒருத்தன் நடந்து வந்துட்டு இருப்பான். அதை பார்த்து பார்க்கு யாருவன் எங்கேருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் நான் எங்கேருந்து வந்தேன்னு உங்களுக்கு முக்கியம் இல்லை, இப்போ பீராங் ஹண்டர்ஸ் நிறைய பேர் அடிபட்டு அவங்க காயத்தோடு இருக்காங்க. எஸ்ராங் ஹண்டர்ஸ் ஏராங் ஹண்டர்ஸ் என்ன தான் கஷ்டப்பட்டாலுமே அவங்களால இதை தாக்கு பிடிக்க முடியுமா என்னன்னு தெரியல, ஆனால் நாங்கள் இப்போ எல்லாருமே சேர்ந்து அதை கண்டிப்பாக அழிச்சே தீருவோம் அப்படின்னு இந்த கோல்டன் முடி வச்சிருக்கவன் முன்னாடி வந்து பேசிகிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு இந்த பக்கம் லீ இப்போலேருந்து நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த கிருமாடாவை அட்டாக் பண்ணி சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருமாடாவை அட்டாக் பண்ணுறதுக்கு எல்லாருமே ஒன்றா சேருவாங்க. அப்புறம் பயங்கரமான பிளாஸ்ட் ஃபயர் ஸ்ட்ரைட்டாக போய் அந்த கிருமாடா மேலே அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த அட்டாக் எல்லாமே தடுத்துட்டு இருந்தவன் சங்கின்னு ஒன்று வேகமாக போய் அவன் மூஞ்சிலே டமால்னு அடித்து சதரும் பாருங்க. அதில் அடி வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு பின்னாடியே இவ்வளோ போவான். இப்போ எல்லாருமே கேப் கிடைக்குது, டக்குன்னு போய் அவனை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு ஒரு 2 ஹண்டரு வேகமாக போய் கிருமாடாவை அட்டாக் பண்ணுறதுக்கு பறந்து போயிட்டு இருப்பாங்க. உன்னை விட மாட்டான்டா கிருமாடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது அவன் டக்குன்னு இதெல்லாம் என்னை எதுவும் செய்யணும்னு நினச்சிங்களா, பூச்சிங்களா, அறிவு கட்ட முட்டாள்களா அப்படின்னு சிரிச்சுட்டு பறந்து வந்தவனை கையை வச்சு ஒரு வீசுவான் பாருங்க. அவன் வெறும் கையை வீசியே அந்த ஹண்டரோட உடம்ப பாதியாக பிச்சு எரிஞ்சிருவான். பிச்சு எரிஞ்சிட்டு என்னதான் உங்ககிட்ட அதிகமாக எதிர்பார்த்தாலும் நீங்களாம் கடைசியில் வெறும் பூச்சிக தான்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஹண்டரை ஓங்கி ஒரு மிதிப்பான் பாருங்க. அப்படி நசுங்கி ரத்தமாக தெரிக்கும், கையை தலையா காலு தனியான்ற மாதிரி பறந்துக்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா நம்ம லீ என்னவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கானே, இல்லை நான் தயங்கக்கூடாது, என்னதான் இருந்தாலும் இங்கே நிறையா பேர் அவங்களோட வாழ்க்கையவே தியாகம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்காக நான் அப்போ சண்டை போட்டே தீரணும். கஸ்ட் ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஸ்பீடாக போய் ஸ்வாடை ஒரு சொல்லிட்டுவான் பாருங்க. அப்படியே அந்த கிருமாடாவை வெட்டிட்டு இந்த பக்கம் பறந்து வந்து நிற்பாரு நம்ம லீ. அப்படியே பறந்துட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்தா கிருமாவோட அந்த இடுப்புக்கிட்ட அங்கே வெட்டியிருப்பாப்புல. அதை பார்த்து லீ கரெக்டாக நான் விட்டுட்டேன், இந்த மாதிரி கரெக்டாக கேப்பை பார்த்து விட்டேன்னா இந்த மான்ஸ்டர் நான் கண்டிப்பாக கொண்டுருவேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் என்னோடய வேலையை பண்ணியே திருவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கிருமாடா அப்படி வாயில போக விட்டுட்டு டங்னு சொல்லிட்டு நடந்து வந்துக்கிட்டே நம்ம லீயை பார்த்து பூச்சிலேயே நீ கொஞ்சம் நல்ல பூச்சியாக இருக்கிற, உன்னால் சண்டை போட முடியுது, இருந்தாலும் இதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது, நான் அழிக்க முடியாதவன்டா அப்படின்னு அந்த கிருமாடை சொல்லிட்டு இருக்கும்போது நான் அழிக்கிறேன்டா எருமை மாட்டு பயிலே வாடா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தாமஸ் பறந்து வருவான் பாருங்க பின்னாடி இருந்து. வேண்டாண்டா இப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பான் இங்கே லீ. அதெல்லாம் கேட்காம இந்தா வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் கிருமாடாவோட மூஞ்சிலே அவனோட பவர் வச்சு அடிப்பான். அடியில் கிருமாடாவோட மூஞ்சி அப்படி நகுண்டுக்கும். அதே நேரம் இந்த பக்கம் பார்த்தா அந்த கோல்டன் ஹேர் வச்சிருக்கவன் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அப்சல்யூட் 0 பவர் யூஸ் பண்ணுவான். யூஸ் பண்ணதில் அவன் அந்த கிருமாடாவை ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணி ஐஸ் கட்டிலே உரைய வச்சுருவான். அதை பார்த்த ஹண்டர்ஸ் எல்லாம் சூப்பர் நம்ம கண்டிப்பாக இதுலேருந்து தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் அந்த கோல்டன் ஹேரு இல்லை நீ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாருமே என் பின்னாடி வாங்க, எப்படியாச்சும் பின்னாடி வாங்க, அங்கே ஃபயர் வருது அப்படின்னு சொல்லும்போது அந்த கிருமாடா அந்த ஐஸ் எல்லாத்தையும் உடச்சி அந்த ஃபயரை வெளியே கொண்டு வரோம் பாருங்க. அந்த ஃபயர் பவர் யூஸ் பண்ணதை பார்த்துட்டு அங்கே ஹண்டர்லாம் இங்கே என்ன நடக்குது சொல்லிட்டு வாயை பிளந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஃபயருக்குள்ளேருந்து கிருமாடா கையை வச்சு அப்படி வெளியே கொண்டு வருவான். இப்போ தான் ஆட்டம் சூடு பிடிக்குது, எனக்கு செம ஃபன்னாக இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு பெருமைடா, என் கையால் சாகிறதுக்கு உங்களுக்கு பெருமையாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த கிருமாடா ஐஸ் அப்படி உடச்சிட்டு அவன் கையிலே ஃபயர் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். அதை பார்த்துட்டு இங்கே கோல்டன் ஹேர் இது தடுக்க முடியலையே அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது இதுதான்டா ஹெல் ஃபயர் அப்படின்னு
அவனோட அந்த ஹில் ஃபயர் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். அது செம பெரிய ஃபயர் பால் மாதிரி வேகமாக அவங்க அட்டாக் பண்ண வரும். அந்த கோல்டன் ஹேர் குறுக்க சீல்டு மாதிரி உருவாக்கி தடுக்க பார்ப்பான். ஆனால் இந்த பக்கம் லீ, தாமஸ் எங்கடா இருக்க, சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணுடா அப்படின்னு சொல்லும்போது அவன் டக்குன்னு அந்த ஃபயரை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அப்படி ஒரு சீல்டு மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருப்பான். அந்த சீல்டு கிரியேட் பண்ணாலுமே அது எல்லாத்தையும் உடச்சி தள்ளிட்டு வந்துகிட்டே இருக்கும். அதை பார்த்த ஹண்டர்ஸ் எல்லாம், என்னது இது, இந்த ஃபயர் நிப்பாட்டே முடியலையே, எல்லாத்தையுமே உடச்சி எரிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு, இவ் அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சது போல அப்படின்னு சொல்லிட்டு தலையில கை வச்சு அழுதுட்டு இருப்பானுங்க. ஆனால் இங்கே தாமஸ், இல்லை இது இன்னும் முடியலடா, ஒரு சீல்டுக்கு பின்னாடி இன்னொரு சீல்டு இருந்த மாதிரி நிறைய சீல்டை வரிசை உருவாக்கி அந்த ஃபயரை தடுத்து நிப்பாட்ட ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு அங்கே இருக்கவங்களாம், இதை தடுத்து நிப்பாட்டிட்டானா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம், எப்படி அவன் பண்ணான், அவரால் நின்று பண்ணான் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் லீ, அவன் தடுத்து நிப்பாட்டிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சீடெல்லாம் உடச்சி தள்ளிட்டு அந்த நெருப்பு வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் இங்கே இருக்க தாமஸ் இவ்வளோ நேரம் சிரிச்சுட்டு ஜாலியாக இருந்தவன், என்னாச்சு, என்னால் அதை தடுத்து நிப்பாட்ட முடியலையா, ஏன் அந்த நெருப்பை தடுத்து நிப்பாட்ட முடியல, இப்படி நடக்கக்கூடாது, ஐயோ இந்த நெருப்பு ரொம்ப சூடாக இருக்குது, நான் இங்கேருந்து ஓடி ஆகணுமா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அந்த நெருப்பு வந்து தாமஸ் அப்படி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ டக்குன்னு தாமஸ் யோசிச்சு பார்ப்பான். இதுக்கு முன்னாடி தாமஸ் நெருப்பில் சிக்கியிருப்பான். அவன் எரிஞ்சிட்டு இருந்த பழைய ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்த்துட்டு அப்படி இப்போ, இல்லை நான் நெருப்பு எனக்கு பிடிக்காது, நெருப்பு எனக்கு வழி தெரியுது, நெருப்பு எனக்கு பயத்தை தருது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த சீல்டு அப்படி உடஞ்சி எரிஞ்சிட்டு அப்படியே அந்த நெருப்பு வந்துக்கிட்டு இருக்கும். ஹண்டர்ஸ்லாம் பறந்து போய் விழுவாங்க. இங்கே லீ, எங்கடா இருக்கிற, சீக்கிரம் எல்லாரும் ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தாமஸை பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு நெருப்பு பிடிக்காது, எனக்கு நெருப்பு பிடிக்காது அப்படின்னு சொல்லி தாமஸ் அழுதுகிட்டே, நான் சாக விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வானத்தை பார்த்து கத்திக்கிட்டு இருப்பான். அப்படி கத்தும் போது அவனோட அந்த டார்க் மேஜிக் பவர் அங்கே வந்து ஃபுல்லாக கவர் ஆகி அங்கே இருக்க ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே அப்படி பிடிச்சி உள்ளே எழுதிட்டு இருக்கோம். என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம ஏன் இதுக்குள்ளே சிக்கி உள்ளே போயிட்டு இருக்கோம், புதமணல் மால் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது எல்லாருமே அதுக்குள்ளே ஊடிட்டு விட்டுருப்பாங்க, உள்ளே முழுகிட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் லீ, தாமஸ் நிப்பாட்ரா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கும்போது அவரும் அங்கே மூழ்கிடுவார். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த கிருமாடாவையும் அதை அப்படியே உள்ளே எழுத்துட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டு அந்த கிருமாடா, என்ன இது புதுசாக இருக்குது, இவன் ஒரு சீல்டு மாதிரி உருவாக்கி டொமைனுக்குள்ளே என்ன அடைக்க பார்க்குறானா அப்படின்னு சொல்லும்போது அது மிகப்பெரிய டொமைன் மாதிரி ஒன்று உருவாக்கி ஃபுல்லாக கவர் ஆகிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு இந்த பக்கம் அப்படியே கட் பண்ணால் இங்கே அட்டாக்கு பயங்கரமாக போயிட்டுருக்கோம். என்ன நடக்குதுன்னு பார்த்தா இங்கே டெத் நைட்டு நம்ம சாய் கூட சண்டை போட்டுருப்பான் பார்த்தீங்களா, அதுதாங்க இங்கே நடக்குது, கண்டினியூ ஆகுது. அந்த டெத் நைட்டு அவனோட ஸ்வாடை வச்சு பயங்கரமாக அட்டாக் பண்ணுவான். அந்த ஸ்வாடை அப்படியே நம்ம சாய் அப்படி தடுத்து நிப்பாட்டிருப்பார் அவரோட ஸ்வாடை வச்சு. அப்போ டக்கு அவனோட வயிற்றுல ஒரு கோடு போட, ஆனால் அவனுக்கு ஒன்றுமே ஆகாது. அந்த அட்டாக்கை அவன் டார்ஜ் பண்ணிவிட்டு மறுபடியும் அவன் ஸ்வாடை மேலே பாது தூக்கி கீழே ஒரு போடு போடலான்னு வரும்போது டக்குன்னு அங்கேருந்து நகுண்டு போய் தூரத்தில் வந்து ஒரு பவரை வச்சு ஸ்வாடை அட்டாக் பண்ணி அந்த அட்டாக்லேருந்து தப்பிச்சிருவார். அதுவும் செம்ம பவர்ஃபுல்லாக கத்திட்டே ஒரு அட்டாக்கை போடுவார் பாருங்க, ஸ்லைஸு. அந்த ஸ்லைஸ்லேருந்து அவன் குதிரையிலேருந்து அப்படியே குதித்து தப்பிச்சிருவான். அந்த குதிரையோட குதித்து இந்த பக்கம் தப்பிச்சு வந்துட்டு, உன்னோட ஸ்ட்ராட்டஜிலாம் என்கிட்ட வேலைக்காகாது, டக்குன்னு பறந்து அந்த பக்கம் போய் அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறியா, அப்படி இருக்கும்போது என் கிட்ட வந்து சண்டை போட உனக்கு பயமாக இருக்குதுன்னு தெரியுதுடா, இப்போ என்னோட டர்ன், நான் போடுற ஒரு அட்டாக்ல உன் கதையை முடிய போகுது அப்படின்னு அவன் ஸ்வாடை தூக்கிட்டு அவனோட பவர் யூஸ் பண்ணி அவனோட ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ண ரெடியாக இருப்பான். அதை பார்த்துட்டு சாய், இல்லை இது என்னால் தடுக்க முடியாது, ஆனால் இதை எப்படியாச்சும் நான் டார்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன், இது என்னோடய ஃபுல் பவர் யூஸ் பண்ணி ஆகுன்னு சொல்லும்போது இங்கே பின்னாடி அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு சாய் அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பா. அப்போ நம்ம சாய், இதை நான் பண்ணி தான் ஆகணும், இதை நான் எப்படியாச்சும் பண்ணியே தருவேன் அப்படின்னு அந்த டெத் நைட்டோட அட்டாக்கை தடுத்து நிப்பாட்ட ரெடியாக இருப்பான். அந்த டெத் நைட்டும் அவனோட ஸ்வாடை அப்படி தூக்கி டெத் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுவான். அதே நேரம் இந்த பக்கம் நம்ம சாய் ஃபுல் மூன் பிளாஸ்ட் அப்படின்னு அவனோட அட்டாக் போடுவான். ரெண்டு பேரோட அட்டாக்கு அப்படி நேருக்கு நேராக மோதி அந்த இடத்துல பயங்கர வெளிச்சமாக இருக்கும். அது ரெண்டுமே மோதி அந்த இடத்துல டம்முன்னு வெடிச்சு சதற ஒரே புகை மூட்டமாக இருக்கும். அந்த புகை மூட்டத்தில் அந்த சாயோட கேர்ள் ஃப்ரெண்டு, என்ன நடக்குது இங்கே, என்னால் எதுவுமே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, சாய் எங்கே இருக்க, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சாய் அவள் கூப்பிட்டுட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அவளோட கண்ணு அப்படியே முழிக்கும். என்னன்னு பார்த்தா நம்ம சாய் அப்படியே நின்றுட்டு இருப்பான். அப்போ சாய் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து யோசேன் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு அப்படி நின்றுட்டு இருக்கவன் டக்குன்னு பார்த்தா அவன் உடம்புலேருந்து ரத்தம் அப்படி பீச்சி அடிக்கும். அப்படியே ஓடிருன்னு சொல்லிட்டு கீழே விழுந்துருவான். முன்னாடி பார்த்தா அந்த டெத் நைட் அவனோட குதிரையில் செம பிரம்மாண்டமாக கொடூரமாக உட்காந்துட்டு இருப்பான். அப்படியே கட்டினா இந்த பக்கம் தாமஸு அவன் ஒரு டொமைன் மாதிரி கிரியேட் பண்ணி எல்லாத்தையுமே உள்ளே எழுதிட்டு இருந்தான் பாருங்க. அந்த டொமைனை அப்படியே கிராக் விழுந்துகிட்டே இருக்கும். அது பட்டார்னு உடச்சி அப்படி சதறி அடிக்கும். அதுக்குள்ளேருந்து கிருமாடா பறந்து வந்துடுவான். அவன் அப்படியே மேலே பறந்து கீழே பார்த்துட்டு, பைத்தியக்காரன்
இவன் என்ன ரொம்ப ஸ்ட்ராங்னு நினச்சிட்டானா, இவன் எல்லாத்தையுமே உள்ள இழுக்கலான்னு பார்த்துட்டு கடைசியில் இவனே உள்ள இழுத்துக்கிட்டான். இவனுங்கெல்லாம் வேஸ்ட்டு, இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இங்கே எல்லாருமே அந்த புதைக்குழியில மாட்டிக்கிட்டு, ஐயோ என்ன நடக்குன்னு தெரியலையே, பைத்தியம் முடிக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டொமைனுக்குள்ளே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா லீ அப்படியே வந்து, இல்லை இப்படி நடக்கக்கூடாது, ஏதாச்சும் ஒன்று பண்ணியாகணும்னு சொல்லிட்டு அவன் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். அந்த புதைக்குழியில் அந்த டொமைனுக்குள்ளே மாட்டவங்க எல்லாருமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம சாய் அப்படியே அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் மயங்கியிருப்பான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு அழுதுகிட்டே இருப்பா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது டெத் நைட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு முன்னாடி வந்து நின்றுட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த கீர்மாடாவை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒருத்தன் அப்படி மேலே பறந்து வருவான். அப்படி வரும்போது இந்த பக்கம் பார்த்தா கீர்மாடா, அந்த பக்கம் பார்த்தா டெத் நைட்டு, இவங்க 2 பேருமே அவ்வளோதான் இது முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டெத் நைட்டு அவனோட ஸ்வாடை தூக்கிட்டு அவனோட பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ண ரெடியாக இருப்பான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா கிருமாடா அவனும் அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கும்போது பின்னாடி பார்த்தா ஒரு போர்ட்டல் உருவாகிட்டு இருக்கும். அது என்னடா ஒரு வித்தியாசமான வெளிச்சமாக இருக்கே, போர்ட்டல் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்தா அப்படியே இந்த பக்கம் பயங்கரமான வெளிச்சம். அது யாருன்னா அந்த எலும்புக்கூடு ராஜா தான். அட இவன் செத்து போயிட்டான், அவன் ஹீரோ அந்த சீல்டெல்லாம் உடச்சிட்டு உள்ளே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் இன்னும் சாகலைங்க. அவன் உயிரோட தான் இருக்கான். ஏய் மனுஷ பயலே, இந்த இழப்பு உனக்கு தாண்டா, இந்த இழப்பு உனக்கு பயங்கரமான ஒரு அடியாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து அவன் சொல்லிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இந்த எலும்பு ராஜா என்ன இன்னும் சாகாமல் இருக்கான், இவனை எப்படி நம்ம ஹீரோ கொல்ல போகிறாரு. நம்ம நினச்சதை விட இந்த எலும்பு கூடு ராஜா டம்மி பார்க்கறதுக்கு டம்மி பீஸாக இருந்தாலுமே ரொம்ப பயங்கரமான ஆளாக இருக்கான். கூட 2 பேர் பயங்கரமான ஆளை வேற கூட்டு வந்திருக்கான். இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ எப்படி சமாளிக்க போகிறான் அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அடுத்த எபிசோடை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்து